அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறின சாமி பட நடிகர் பெருமாள் பிச்சை இவரோட வாழ்க்கையில இத்தனை சோகமா அப்படிங்கிற மாதிரி இப்போ வெளியான போட்டோஸை பார்த்து ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர சோகத்தில் இருக்கிறாங்க. அது குறித்து பார்க்கலாம். நடிகர் விக்ரம் த்ரிஷா முக்கிய கேரக்டர்ல நடித்த சாமி திரைப்படத்துல பெருமாள் பிச்சை அப்படிங்கிற கேரக்டர்ல வில்லனா நடித்து பிரபலமானவர் தான் நடிகர் கோட்டா சீனிவாசராவ். இவர் அதே போல தமிழ்ல திருப்பாச்சி, பரமசிவன், சகுனி, குத்து இந்த மாதிரி பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அவருடைய புகைப்படம் தான் இப்போ இணையத்தில் பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது. உடல் எடை மெலிந்து ஆளைய அடையாளம் தெரியாத அளவுக்கு கோட்டா சீனிவாசராவ் மாறியிருக்கிறாரு. ஆந்திராவை சேர்ந்த பிரபல நடிகரும் பாடகருமான கோட்டா சீனிவாசராவ் தெலுங்குல கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடித்து பிரபலம் அடைஞ்சிருக்கிறாரு. அதுவும் அதிகமான திரைப்படங்கள்ல இவர் வில்லனா தான் நடிச்சிருக்கிறாரு. அதே போல தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலுமே தமிழ்ல குணச்சித்திர வேடங்கள்லையும் நகைச்சுவை கேரக்டர்லையும் நடித்து பிரபலம் அடைஞ்சிருக்கிறாரு. தமிழ்ல இவருக்கு பேர் வாங்கி கொடுத்தது சாமி திரைப்படம் தான். அது மட்டும் இல்லாம இவர் நடிகரா மட்டும் இல்லாம 1999 இருந்து 2004 வரைக்கும் ஆந்திர பிரதேச விஜயவாடா கிழக்கு தொகுதியில சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. தமிழ்ல முதல் முறையா மாசி அப்படிங்கிற திரைப்படம் மூலியமா தான் இவர் அறிமுகமாகி அதுக்கப்புறமா தாண்டவம் திரைப்படம், மம்பட்டியான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவருடைய நடிப்பை பார்த்து வியந்து போய் தான் ஹரி இவரை சாமி திரைப்படத்தில் நடிக்க வச்சிருந்தாரு. இந்த திரைப்படத்தில் இவர் பெருமாள் பிச்சை அப்படிங்கிற கேரக்டரில் கதாநாயகனை விடவும் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் தன்னுடைய நடிப்பால் மிரட்டியிருப்பார். இவருடைய வசனங்களுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி முக எக்ஸ்பிரஷனுமே தனித்துவமாக இருக்கும். பார்த்ததுமே பயமுறுத்துறது போல தான் இவருடைய நடிப்பு அந்த திரைப்படத்தில் இருக்கும். அதை தொடர்ந்து 2001 வெளியான கோ திரைப்படத்திலையுமே நடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா அதிகமாக இந்த திரைப்படங்களையும் நடிக்கல. இவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருந்தாலுமே அதை தவிர்த்துட்டு வராரு. இந்த நிலையில தான் ரீசெண்டாக சில மாதங்களுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டதா கூட செய்திகள் பரவிட்டு இருந்துச்சு. அது குறித்து நான் இறக்கலை, உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரே வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தாரு. அதே போல் கோட்டா சீனிவாச ராவுக்கு ருக்மணி அப்படிங்கிற மனைவியும் அவங்களுக்கு பிரசாத் அப்படிங்கிற மகனும் பவானி பல்லவி அப்படிங்கிற மகள்களும் இருக்கிறாங்க. இதில் பிரசாத் கடந்த 2016 விபத்து ஒன்றில் இறந்துட்டாராம். அது குறித்து பேட்டி ஒன்றில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கண்ணீரோட கோட்டா சீனிவாசராவ் பல தகவல்களை பகிர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. அதில் அவர் கண்ணீரோட பேசும்போது 2016 என்னோட மகனுக்கு வெளிநாட்டில் இருந்து பிரத்யேகமாக பைக் ஒன்றை வாங்கி கொடுத்தோம். அந்த பைக்கில் ஹைதராபாத்தில் என்னுடைய மகன் வந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக லாரி அவன் மேலே மோதி இறந்துட்டான். அவனோட இழப்பை என்னால் தாங்கிக்கவே முடியலை. ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி நான் அழுதுகிட்டே இருக்கேன். அதனால் என்னால் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க முடியலை. இந்த மாதிரி அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாரு. அதுக்கு அதிகமான ரசிகர்கள் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் அவருடைய மகன் பிரசாத் ஜேடி சக்கரவர்த்தியினுடைய சித்தம் திரைப்படத்திலையும் காயம் 2 அப்படிங்கிற திரைப்படத்திலையும் தன்னோட தந்தையோட நடிச்சிருப்பார். இந்த நிலையில் தயாரிப்பாளர் பந்திலா கணேஷ் கோட்டா சீனிவாசராவ் வீட்டுக்கு நேரில் போய் அவரை சந்திச்சிருக்கிறாரு. அவரோட கொஞ்ச நேரம் பேசிட்டு புகைப்படங்களுமே எடுத்திருக்கிறாரு. அந்த ஃபோட்டோஸை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஃபோட்டோஸில் கோட்டா சீனிவாசராவ் பயங்கரமாக உடல் மெலிந்து காணப்படுறாரு. கால்களில் புண்களுமே இருக்குது. அவருக்கு சுகர் பிரச்சனை இருக்கிறதுனால உடல்நல பிரச்சனை இருக்கிறதாகவுமே சொல்லப்படுது. அவர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்காக பண்ணிட்டு வராங்க. ஸோ எனிவே நம்மளுடைய சேனல் சார்பாகவும் அவர் மறுபடியும் மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்குவோம்.